வணக்கம் நண்பர்களே. மலேசிய பிரதமர் திரு அன்வார் அவர்களினுடைய அழைப்பை ஏற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிப்ரவரி 7 மற்றும் 8 2 தேதியில், அதாவது நாளையும் நாளை மறுநாளும் மலேசிய பயணத்தில் இருப்பார். இந்த பயணத்தின் போது மிக முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் ஆக இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இதற்கான முழு விவரங்கள் இன்னும் வெளியே வரலை. இந்த பயணத்தின் மிக முக்கியமாக இந்திய பிரதமர் அவர்கள், அதாவது இந்திய வம்சாவளி மக்களை கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் கலந்துக்கக்கூடிய ஒரு விழாவில் பாரத பிரதமர் அவர்கள் கலந்துக்கிறார். இது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்குமான ஒரு மிக முக்கியமான சந்திப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இடையில மலேசியாவின் பிரதமராக திரு மகாதீர் இருந்தப்ப கொஞ்சம் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான உறவு கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலையில் இருந்துச்சு. திரு அன்வார் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்திய மலேசிய உறவு மிக ஒரு உன்னதமான நிலையை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய மலேசிய வர்த்தகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 பில்லியன் அளவிலான அமெரிக்க டாலர் அளவிலான வர்த்தகம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது 17லிருந்து 19 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா எவ்வளவு மலேசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 7லிருந்து 8 பில்லியன் டாலர் அளவுக்கான பொருட்களை இந்தியா மலேசியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது. மலேசியா பார்த்தீங்க அப்படின்னா 11லிருந்து 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு மலேசியா இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 50% ட்ரேடு டெபிசிட் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இருக்குது. அது வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா மலேசியாவோட கை ஓங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மலேசியா மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 12 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 7 பில்லியன் டாலர் அளவிலான ட்ரேடு டெபிசிட் மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்குது. இதில் இந்தியா அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயில், வெஜிடபிள் ஆயில்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய அளவில். கிட்டத்தட்ட மலேசியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய இதில் ஒரு 70% அதிகமான இந்த ஃபார்ம் ஆயிலை இந்தியா இறக்குமதி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் இருந்து, அதாவது வாகன உதிரி பாகங்கள், ஒரு ஹை டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸு, இது போன்ற ரேர் எர்த் மினரல்ஸ் இதெல்லாம் மலேசியாவிலிருந்து இந்தியா இறக்குமதி பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக் பொருட்கள் இவைகள்லாம் இறக்குமதி பண்ணுறாங்க. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ரைஸு, ஒரு சில மினரல்ஸ் இந்தியாவும் மலேசியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. கெமிக்கல், ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஒரு சில மினரல்ஸ் இதெல்லாம் இந்தியா மலேசியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதில் இந்த ட்ரேடு டெபிசிட்டை குறைக்கக்கூடிய ஒரு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த இந்தியா அதிக